சென்னையில் போலி கால் சென்டர் நடத்தி தமிழ்நாடு புதுச்சேரியில் ஏராளமானோரை ஏமாற்றி 2.5 கோடி ரூபாய் சுருட்டிய பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி திருக்கனூர் பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு இவரது தொலைபேசி எண்ணிற்கு ஒரு பெண் தொடர்பு கொண்டு பிரபல வங்கியில் இருந்து பேசுவதாக கூறியுள்ளார். லோன் தேவையா என்றும் 50,000 முதல் 14 லட்சம் வரை தனிநபர் கடனை குறைந்த வட்டியில் ஏற்பாடு செய்து தருவதாகவும் கூறியுள்ளார். சங்கர் லோன் வேண்டும் என்று கேட்டபோது அவருடைய ஆதார் அட்டை, வங்கி புத்தகம், வேலை செய்யும் விவரங்கள் ஆகியவற்றை கேட்டு ஒரு வாட்ஸ்அப் எண்ணை கொடுத்து அதற்கு அனைத்து ஆவணங்களையும் அனுப்புமாறு கேட்டுள்ளார். பின்னர் அந்த பெண் 10 லட்சம் ரூபாய் வரை குறைந்த வட்டியில் வங்கிக் கடன் வாங்கி தருவதாகவும் அதற்கு முதலில் சேவை கட்டணம் 5,000 ரூபாய் கட்ட வேண்டும் என்று கூறி கூகுள் பே எண்ணை அனுப்பியுள்ளார். அதற்கு ஜிஎஸ்டி வரி மற்றும் நேரடி வெரிஃபிகேஷன் செய்ய வேண்டியிருப்பதாக கூறி தவணையாக 10,000 ரூபாய், 15,000 ரூபாய் என பணம் கட்டச் சொல்லி மொத்தமாக 71,000 பணம் பெற்றுக்கொண்டு தொடர்பை துண்டித்துள்ளார். தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த சங்கர் உடனடியாக புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். பல்வேறு வங்கி கணக்குகள் மற்றும் இணையவழி கருவிகளின் உதவியோடு குற்றவாளிகள் சென்னை புழல் அருகே இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. தனிப்படை போலீசார் சென்னை ரெட் ஹில்ஸ் மற்றும் புழல் பகுதிகளில் சோதனை நடத்தினர். அதில் நியூ கோல்டன் என்டர்பிரைசஸ் என்ற கால் சென்டரில் சோதனை நடத்தினர். அதில் 34 வயது சசிகலா பொன்செல்வி, முனிராதா ஆகியோர் போலி கால் சென்டரை நடத்தி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் 42 சிம் கார்டுகள், 17 போன்களை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் கடந்த 1 வருடமாக அந்த கால் சென்டர் 15க்கும் மேற்பட்ட பெண்கள் மூலம் இயங்கி வந்துள்ளதும் அங்கிருந்துதான் சங்கரை தொடர்பு கொண்டு ஏமாற்றியதும் தெரிய வந்தது. மேலும் இவர்கள் பயன்படுத்திய வங்கி கணக்குகள் மற்றும் மொபைல் எண்கள் குறித்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஏராளமான புகார்கள் பதிவாகியுள்ளன. இவர்கள் போலி கால் சென்டர் நடத்தி 2,30,00,000க்கு மேல் பண மோசடி செய்துள்ளதும் தெரிய வந்தது. அந்த பணத்தில் சொகுசு கார்கள் வாங்கியதுடன் போலி கால் சென்டரில் பணிபுரியும் பெண்களுக்கு மாதம் 15,000 ரூபாய் சம்பளமும், அதிகம் ஏமாற்றி பணத்தை பெற்றுத் தரும் ஊழியர்களுக்கு இன்சென்டிவும் கொடுத்தது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து மோசடியில் ஈடுபட்டு கைதான சசிகலா பொன்செல்வி, முனிராதா ஆகியோரை புதுச்சேரி அழைத்துச் சென்றனர். கடன் பெற்று தருவதாக கூறி யாரேனும் கமிஷன் கேட்டால் கொடுக்க வேண்டாம் என்றும், நேரடியாக வங்கிக்கு சென்றோ அல்லது வங்கியின் அதிகாரப்பூர்வ செயலிகள் மூலமாகவோ கடன் பெற முயற்சி செய்யுமாறு பொதுமக்களை போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.